தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? கைம்பெண் பெண்கல்வி பொது உடைமை இன்பத் தமிழ். ஆன்சர் இன்பத் தமிழ். பாவேந்தர் புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன், பாரதிதாசன், கண்ணதாசன், பாரதியார். ஆன்சர் பாரதிதாசன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? வாணிதாசன், பாரதியார், நாமக்கல் கவிஞர், கவிஞர் காசி ஆனந்தன். ஆன்சர் கவிஞர் காசி ஆனந்தன். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணைச்சொற்கள், ஒத்த சொற்கள், ஏய்பு சொற்கள், நேரிணை சொற்கள். ஆன்சர் ஏய்பு சொற்கள். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும்? கோபம், அசதி, சோர்வு, மகிழ்ச்சி. ஆன்சர் அசதி. தமிழ் கும்மி என்றும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கனிச்சாறு. பாவலேறு என்றும் சிறப்பு பெயருடையவர் யார்? பாரதிதாசன், வாணிதாசன், பெருஞ்சித்திரனார், கவிஞர் கண்ணதாசன். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2, 5, 8, 10. ஆன்சர் 8. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற பாடல் அடிகளில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. மூனைச் சொற்கள், எதுகைச் சொற்கள், இணைச்சொற்கள், ஏய்பு சொற்கள். ஆன்சர் மூனைச் சொற்கள். மனித இனம் கண்டறிந்த சிறப்பு கண்டுபிடிப்பாக கருதப்படுவது சக்கரம், நெருப்பு, மொழி, நாகரிகம். ஆன்சர் மொழி. மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது நிறம், மொழி, இனம், உருவம். ஆன்சர் மொழி. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வியந்து பாடியவர் திருவள்ளுவர், பாரதியார், கம்பர், பாரதிதாசன். ஆன்சர் பாரதியார். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது? உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள். ஆன்சர் வலஞ்சொலி எழுத்துக்கள். தமிழன் கிளவியும் அதனோடு இரட்டை என்ற மேற்கோளை உடைய நூல் சிலப்பதிகாரம், புறநானூறு, தொல்காப்பியம், வஞ்சிகாண்டம். ஆன்சர் தொல்காப்பியம். மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? அறிவு, அளவு, விலங்கு, அலர். ஆன்சர் அலர். உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செந்தமிழ், இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஆன்சர் இசைத்தமிழ். வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் பதிற்றுப்பத்து, புறநானூறு, நற்றிணை, அகநானூறு. ஆன்சர் பதிற்றுப்பத்து. தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 7, 5, 8, 10. ஆன்சர் 5. உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? மூச்சனை, நாக்கினை, மொழியினை, காற்றினை. ஆன்சர் காற்றினை. குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தை கண்டறிக. அ, உ, ஏ, ஐ. ஆன்சர் ஐ. நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.